உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள தனியார் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவன் விஷமருந்தி கடந்த 17ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பூதாகரமாக மாறிய நிலையில் பள்ளிக்கு காலவரையற்ற விடுமுறையை நிர்வாகம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கனிமொழி. திருநெல்வேலி வீரநல்லூர் அருகே உள்ள மௌலபத் நகரைச் சேர்ந்த ஜான் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் சபரிக்கண்ணன் கடந்த 7ஆம் தேதி பூச்சிக்கொல்லி மருந்து குடித்த நிலையில் 17ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளியின் வளாகத்தில் உள்ளே நிறுத்தி வைத்திருந்த 2 வேன்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சம்பந்தப்பட்ட அந்த தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளிக்கு காலவரையற்ற விடுமுறை என பள்ளி நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது. பள்ளி நிர்வாகம் மாணவர்கள் கொடுத்துள்ள தகவலில் பள்ளி திறக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து எரிக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. மாணவன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் உட்பட 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்க உறவினர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.